உங்களுக்கெல்லாம் ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் தான் கெடு. அதுக்குள்ள கர்நாடகா விட்டு வெளியே போயிடணும். ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு கர்நாடகாவில் ஒரு பெரிய கலவரமே வெடிக்கும். திருப்பி கர்நாடகாவுக்கு வரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்காரனுக்கும் ஒரு பயம் வரணும் அப்படிங்கிற மாதிரி கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு எச்சரிக்கை விடக்கூடிய தோணில ஒரு சமூக வலைதள பதிவு ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு. இது கூடவே எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி கர்நாடகாவினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி நாகப்பிரசன்னா அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்குறாரு. கமல் மன்னிப்பு கேட்கலன்னா கர்நாடகாவில் எப்படி படம் ஓடும், அங்க ஏற்கனவே நாங்க தியேட்டரை கொளுத்துவோம், படத்தை ஓட விட மாட்டோம்னு சொல்லக்கூடிய கன்னட அமைப்புகளுக்கு மேலும் அவர்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. இப்ப கர்நாடகாவிலே ஒரு பதட்டமான சூழல் இருப்பதாக அங்கு உள்ள நபர்கள் நமக்கு தெரிவிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். தக் லைஃப் பட ஆடியோ லான்ச்ல கமல்ஹாசன் அவர்கள் பேசிய அந்த ஒரே ஒரு சொல்லாடல் தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் பெரிய காரணமா கொண்டு வந்து நிக்குது. ஆனா அவர் எந்த விஷயத்தையும் தவறா பேசல. அவர் எதையுமே வரலாற்று திரித்தெல்லாம் எதுவுமே பேசல. தமிழில் இருந்துதான் கன்னடம் வந்தது அப்படிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை சொல்றாரு. பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பிச்சேன். அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும். உடனே பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது. கிட்டத்தட்ட நம்ம பார்த்துருப்போம் 2 வார காலமாக அது எந்த அளவுக்கு பேசுபொருள் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு வந்துட்டே இருந்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 தினங்கள்ல அந்த படம் ரிலீஸ் ஆகணும். 5ஆம் தேதி படம் வெளியீடு. இப்போ படத்தை நாங்கள் வெளியிட மாட்டோம்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே பேனர்களை கிளிக்கிறது, கிட்டத்தட்ட நாங்கள் திரையரங்க முற்றுகை விடுவோம், படத்தை ஓட விட மாட்டோம்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள்லாம் எச்சரிக்கை விடக்கூடிய தோணிகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழலை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சமூக வலைதள பதிவு ஒன்று வைரலாக போயிட்டு இருக்கு. அதை நம்ம தெளிவாக பார்ப்போம். 1991 நடந்தது மாதிரி தமிழர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கலவரத்தை நம்ம திரும்பவும் பண்ணணும். அப்போதான் இந்த தமிழர்களுக்கு புத்தி வரும். திரும்ப நம்மளோட மாநிலத்துக்கு வெளியிருந்து புலம்பெயர்ந்து வருவதற்கு எல்லாரும் யோசிப்பாங்க அப்படின்னு அந்த பதிவோட தலைப்பு இருக்கு. அந்த போஸ்ட்ல ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய செய்தியை நம்ம படிச்சு பார்க்கும்போது நமக்கே கோவம் வருது. அதை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 2 செய்திகளை பகிர்றாங்க. கர்நாடகாவில் உள்ள தமிழ் செய்தித்தாள் நிறுவனம் கொளுத்தப்பட்ட நிகழ்வு. அதுல ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர் அவரோட வழியை பதிவு பண்றாரு ஒரு ஊடகத்துல. அந்த செய்தி தான் அவங்க எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க. ராஜாஜி நகர்ல உள்ள அந்த நியூஸ் பேப்பர் அலுவலகத்துக்கு சில நபர்கள் தீ வச்சாங்க. அது தெரிஞ்ச உடனே எங்களுக்கு அந்த இடமே ரொம்ப ஒரு பதட்டமான சூழலா மாறிடுச்சு. அதை நாங்க நேர்ல இருந்து பார்த்தோம். இப்ப வரைக்கும் நெஞ்சு எங்களுக்கு பதைக்குது. அந்த காவேரி கலவரத்துல இருந்து நிவாரணம் வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னை வரைக்கும் போயிட்டு இருக்கு. அது இன்னை வரைக்கும் அவர்களுக்கான உரிய நிவாரணம் போய் சேரல அப்படிங்கிற ஒரு செய்தி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கே பெரியசாமி அப்படிங்கிற 39 வயது நிரம்பிய ஒரு லாரி டிரைவர் ஒருத்தர் நம்ம தமிழ்நாடு ஈரோட்ல இருந்து கர்நாடகா பெங்களூருக்கு லாரியில துணிகளை ஏற்றிட்டு கொண்டு போற டெக்ஸ்டைல்ஸ். அப்படி கொண்டு போன லாரிக்கு அவர்கள் தீ வைக்கிறாங்க. அதுல இருந்து எல்லா சரக்கும் எரிஞ்சு போகுது. ஸோ இதெல்லாம் அவர்கள் எடுத்து போடுறாங்க. இப்போ எதுக்கு இந்த கர்நாடகாவில் உள்ள மக்கள் இந்த போஸ்ட்டை ஷேர் பண்றாங்க, இந்த மாதிரியான கதைகளை இப்போ திருப்பியும் எடுத்து போடுறாங்க அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு எதிராக ஏதாச்சும் வாலாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் நடக்கும்ன்ற மிரட்டல் அது மட்டும்தான் இதில் இருக்குது. நமக்கு எச்சரிக்கை விடுறாங்களா, அந்த மாதிரி நீங்கள் திருப்பியும் எங்ககிட்ட பகைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் இது மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் விடுறாங்க. இதை கேட்கும்போது பார்க்கக்கூடிய ஒரு சக மனிதனாக தமிழனாக நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் மட்டும்தான் தமிழர்கள் வாழ்கிறாங்களா, இங்கே இருக்கக்கூடிய இங்கே வாழலையா? அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கலவரத்துக்கு கலவரம் தான் தீர்வு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எங்கே போய் முடியும்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த சமயத்தில் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு லாரி டிரைவரை கட்டி வச்சது அந்த ஃபோட்டோலாம் பகிர்ந்து பார்த்தீங்களா நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பகிர்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஒரு மனிதநேயம், கொஞ்சம் கூட ஒரு அறிவு இல்லாமல் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. இந்த பிரச்சனைகளை அந்த கர்நாடக அமைப்புகள் எந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இதற்கான தொடக்க புள்ளி நமக்கு ரொம்ப தெளிவாக புரிய வைக்கும். கமல்ஹாசன் அவர்கள் தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில் பேசுறாரு. என்ன பேசுறாரு? உயிரே உறவே தமிழே அப்படின்னு சொல்லி அவரோட பேச்சை ஆரம்பிச்சு பேசுறாரு. அப்போ அந்த கூட்டத்திலே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் இருக்கிறார். ஸோ அவர் பிறப்பால் கன்னடர் இல்லையா? அப்போ நான் தமிழே மட்டுமே சொல்லியிருக்கேன், அதனால பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை மட்டும்தான் நான் வரவேற்கிறேன் இல்லை வணக்கம் சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க. நீங்களும் என்னோட சகோதரன், தமிழில் இருந்து தான் கன்னடம் வந்தது, அதனால நீங்களும் தமிழுக்குள் அடங்குவீர்கள்னு சொல்லி ஒரு இன்க்ளூசிவா ஓகே நம்மெல்லாம் ஒன்று அப்படிங்கிற சகோதரத்துவத்தின் அடிப்படையில் பேசப்பட்ட ஒரு வாக்கியத்தை என்னமோ கன்னட மொழியை குறைச்சி சொல்லிட்டாங்க, தமிழ் மொழியை கூட்டி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோணியில் எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க. இதுவே முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தவறு. அவர் மொழி ரீதியான அரசியல் எதுவுமே அங்கே பேசலை. அவரை வரவேற்கிறதுக்காக ஒரு அன்போடு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை இப்படி பகையாக மாற்றுறதுங்கிறதே ஒரு கீழ்த்தனமான ஒரு விஷயம். அதை ஆரம்பித்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ அவர்கள் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்னட அமைப்புகளை தாண்டி கர்நாடகாவுடைய சீஃப் மினிஸ்டருங்க சீதாராமையா அவர் சொல்கிறாரு,
இது வந்து பார்த்தீங்கன்னா கமலுக்கு என்ன வரலாறு தெரியும், கமல் வந்து இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்டிக்கிறாரு. சரி, அப்போ அங்கே தான் வந்து இவ்வளோ கண்டிக்கிறாங்களே, இப்போ நம்ம மாநிலத்தில் உள்ளவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம மாநிலத்திலேயும் சில சினிமா இயக்குநர்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஏங்க கமல் இது மாதிரி அங்கே போய் பேசுகிறாரு, அந்த படம் ஓட வேண்டாமா அப்படின்னு சொல்லி கமலை கண்டிக்கிறாங்க. கூடவே இன்னொரு விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் வந்து முதல் ஆளாக இந்த பிரச்சனைக்கு கமலுக்கு ஆதரவாக நின்னார். நாங்கள் உங்கள் படம் கேஜிஎஃப் ஓட விட்டது தப்பு, முதல்ல நாங்கள் அதை பண்ணியிருக்கோம்ல, அதனால் நீங்கள் இப்படி பண்ண தான் செய்வீங்கன்ற மாதிரி ஒரு டேரிங்கான ஸ்டேட்மெண்ட்டு தமிழகத்தில் வேறு எந்த அரசியல் கட்சி தலைவரும் பேசாததாக சீமான் அவர்கள் வந்து பேசுகிறார். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் கண்டனம். அவர் ஆர்கே செல்வமணி இயக்குனர் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, சீமானு இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அரசியலில் வந்து நீங்கள் சினிமாவில் கலக்கக்கூடாது, இதன் மூலமாக அந்த படத்தினுடைய வியாபாரம் கெடும் அப்படின்றதுக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ படம் வந்து வியாபாரத்துக்காக எடுக்கிறீங்க, ஓகே, படத்தை யார் பார்ப்பா? படத்தை பாமர மக்கள் தானே பார்க்கணும். அப்போ எங்களுக்கான கருத்தை சொல்கிறதுக்கான ஒரு மேடை தானே படம், அதுக்கான ஒரு களம் தானே படம். அப்போ யாருக்காக படத்தை எடுக்கிறீங்க? மக்களுக்காக எடுக்கிறீங்க. அப்போ மக்களே அதில் கருத்து சொல்லக்கூடாது, மக்களுக்கான அரசியல் இதில் பேசக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்குங்க நீங்கள் படம் எடுக்கிறீங்க? யாருக்காக நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ எவ்வளோ தவறாக இருக்குது பாருங்கள். அங்கே முதலமைச்சர்லேருந்து எல்லா அமைப்புகளும் கமல்ஹாசன் அவர்களுக்கு எதிராக பேசுகிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் உள்ள இயக்குநர்களும் கமலுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னா எப்படி? ஆதரிக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவராக சீமான் அவர்கள் தான் இருக்கிறாங்க. இப்போது திராவிடம் தான் தமிழ், தமிழ் தான் திராவிடம் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு பெரிய இங்கே கூட்டம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க எங்கெங்கே போனாங்க? இப்போ தமிழுக்கு ஒரு பிரச்சனை தானே, அப்போ அவங்க வரலாற்று பூர்வமாக எடுத்து பேசணும்ல, ஆய்வுகள் எடுத்து பேசணும்ல. ஏங்க நமக்கு வந்து பெரிய பன்னெடுங்காலமாக ஒரு பெரிய வரலாறுலாம் இருக்குது, அதனால் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சகோதரத்துவமாக கூட பேசுங்களேன். இந்த திராவிடர்கள் எங்கே போனாங்க? ஏன் நீங்கள் யாரையுமே ஆலய காணோம்? நீங்கள் போய் ஏன் அவர்களுக்கு வந்து பாடம் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்ற ஒரு கேள்வி வந்து முதல்ல வருது. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சரி, நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க தக் லைஃப் அந்த படக்குழுவினர். எங்களுக்கு வந்து படம் வெளியாகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே எதிர்ப்பு வருது, எங்களுக்கு திரையரங்குகளில் பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லி கர்நாடகா நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வழக்கில் தான் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. நாகப்பிரசன்னா அப்படிங்கிற அந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காரு தெரியுங்களா? நானே உங்கள் படம் பார்க்கலான் இருந்தேன், ஆனால் இதுக்கப்புறம் எப்படி பார்க்குறது? கமல் வந்து மன்னிப்பு கேட்டார், ஆனால் பிரச்சனை அப்போவே முடியும். மன்னிப்பே கேட்க மாட்டீங்கன்னா படம் எப்படிங்க ஓடும் அப்படின்னு கேட்குறாருங்க. And now you come up before this court seeking police protection of a circumstance created by you. Have the people of Karnataka created any circumstance? Circumstance is created by Kamal Hassan. And he says he won't apologize. All that they said, you apologize. In law we will consider, that's a different thing. But no person, as now you have undermined the sentiment of people of Karnataka saying, yes, your language is born to that, or Tamil language is the mother of Karnataka, Kannada language. On what basis? You're a historian? Are you a historian? Are you a linguist? இது என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? இப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது ஒரு நடுநிலையாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே இருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணல நிச்சயமா. அப்போ நீங்கள் அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் மக்களோட கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா, அங்கே நீதிபதியிலேருந்து முதலமைச்சர்லேருந்து எல்லா மக்களும் ஒரே கருத்தோட ஒரே ஒத்த குரலை ஒலிக்கிறாங்க. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ணல, அவர் அமைதியாக இருக்கிறாரு. இத்தனைக்கும் திமுக காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்குது, அங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் இருக்கிறாரு. இவர் கேட்டிருக்கணுமா இல்லையா? என்னங்க நீங்கள் இது மாதிரி அங்கே பண்ணுறீங்க, உங்கள் படம் கேஜிஎஃப் நாங்கள் இங்கே ஓட விடாமல் பண்ணால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? உங்கள் படங்கள் இங்கே நான் சிறப்பாக ஓடுதில்லை, நாங்கள் அதுக்கான எல்லா வழிவகையும் பண்ணி தரோம்ல. நான் இப்போவும் சொல்கிறேங்க, கேஜிஎஃப் படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, செகண்ட் பார்ட்டும் சரி, நானே ரொம்ப விரும்பி வந்து பார்த்த ஒரு படம், ரொம்ப வந்து கொண்டாடின ஒரு படம் தான். அந்த மாதிரி வந்து அது யஷ் நடிக்கிறாருங்க, அவர் கர்நாடகாரு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. 1000 கோடி அடிக்குதா, அடிக்கட்டும், நல்லா அடிக்கட்டும், பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து அப்படி தான் வந்து அந்த படங்களை நம்ம பார்க்குறோம், கொண்டாடுறோம், பெருமளவில் வந்து நம்ம அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி வந்து கமல்ஹாசன் ஒரு கருத்து சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கலாலும் தப்பே கிடையாது. நீங்கள் வந்து தமிழ் தான் கன்னட மொழிக்கான தாய்மொழி அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும்னு நாங்கள் யாரும் கட்டாயப்படுத்தவே இல்லையே. கமலோட கருத்தை கூட வச்சுக்கோங்க, கமல் சொல்கிறது தவறுன்னு கண்டிங்க, படத்தை ஓட விட மாட்டேன்னு சொல்கிறது அப்படின்னா, அப்போ தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் அது மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்தோம் அப்படின்னா அது எப்படி ஒரு ஒற்றுமைக்கு வந்து வழிவகுக்கும்? இதில் என்னன்னு பாருங்களேன், இவங்க இவ்வளோ வன்முறை வந்து கையாளுறதெல்லாம் வந்து இனவெறியாக இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ இதே வந்து சீமான் ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டு கேஜிஎஃப் படத்தை ஓட விட மாட்டோன்னு சொன்னால் அதுக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய விளக்கம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. எப்படிங்க சீமான் அப்படி சொல்லலாம், சீமான் இனவெறியை தூண்டார் அப்படின்னு. இங்கே நம்ம இனவெறியை தூண்டலை, அவங்க பண்ணுறதுக்கு எதிர்வினை கொடுக்கறதே நமக்கு இனவெறி அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றது எனக்கு சத்தியமாக எனக்கு புரியல. சரி, அப்போ நம்ம வரலாற்று பூர்வமாக எடுத்து ஒரு டிபேட் மாதிரி வைக்கலாமே அப்படின்றது கூட அவர்கள் ஒத்துப்பாங்களான்றதை நம்ம பார்க்கணும். இப்போது கர்நாடக அமைப்பிலிருந்து சில நபர்கள் வாங்க, தமிழ் அமைப்பிலிருந்து சில நபர்கள் நாங்களும் அனுப்பி வைக்கிறோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆய்வாளர்களை, மொழி ஆய்வாளர்களை அனுப்பி வைப்போம். ஏன்னா கமல்ஹாசன் அவரே சொல்லிட்டாரு, நான் ஒன்றும் மொழி அறிஞர் கிடையாது, மொழி ஆய்வாளர் கிடையாது, வரலாற்று ஆய்வாளர் கிடையாது, எனக்கு தெரியாதுன்ட்டார். ஆனால் நான் ஒரு அன்பின் அடிப்படையில் சொன்னேன்ட்டார். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், வரலாறே பேசுவோமே, இங்கே மொழி அடிப்படையில் பேசுறதுக்கு நம்ம சில ஆளுங்க அனுப்பி வைப்போம், அவங்க சில ஆளுங்க அனுப்பி வைக்கிட்டோம். ஒரு நாகரிகமான அடிப்படையில், ஒரு அறிவார்ந்த அடிப்படையில் நம்ம அதை டிபேட் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டு போயிடலாமே.
இது எப்படி இருக்கு? நாங்கள் வந்து படத்தை ஓட விட மாட்டோம், லாரியை கொளுத்துவோம், இந்த மாதிரிலாம் வந்து மிரட்டல் விடுறது அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இப்போ இந்த மிரட்டல் அப்படிங்கிறது நம்ம மறுபடியும் சொல்கிறோம், வன்முறை அப்படிங்கிறது எப்படிங்க இதுக்கு ஒரு தீர்வு அமையும்? இப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து கன்னடர்களை வந்து தாக்குனா சரியா இருக்குமா? நம்ம அதை வந்து பண்ண போகிறதும் கிடையாது, அது இதுக்கு முன்னாடி பண்ணதும் கிடையாது. தமிழர்கள் வந்து எந்த காலத்துலையுமே அதை வந்து பண்ணதா வரலாறு இல்லைன்னா நான் படித்த வரைக்கும் தெரியுது. ஏன்னா 1991 இங்கேருந்து போன டிரைவர்களை வந்து அவர்கள் இது மாதிரி பண்ணாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸை கொளுத்துனாங்க அப்படின்னா இங்கே என்ன நடந்துச்சு? அங்கே கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா அங்கே நடந்து இங்கே நடந்ததுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசமாக இருக்கும். பட் எதுவுமே நடக்கல அப்படிங்கும்போது அதனுடைய மாண்பை காட்டுது. சரி, அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகளை கடந்தும் இப்போவும் வந்து அதே நிலைமைகள் தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? காவிரி அந்த பிரச்சனை அப்படிங்கிறது எவ்வளோ கொடுமையாக இருக்குன்றதை பாருங்க. காவிரி நதிநீர் ஆணையம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழர்களுக்கு சேவை பண்ணவோ தமிழர்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணுறதோ கிடையாது. ஒரு நதி உருவாகிற இடத்துல இருந்து அது போய் கடல்ல சேர்ற வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பாயுதோ, எந்தெந்த நிலப்பரப்புகள்லாம் பாயுதோ அத்தனை பேருக்கும் அதில் உரிமை இருக்கு. அது எவ்வளவு உரிமை அப்படிங்கிறது சர்வதேச நதிநீர் சட்டத்திலே இருக்கு. ஒரு நதி எங்க உருவாகுதோ அது ஏன் நதி அப்படின்லாம் அடைச்சு வைக்க முடியாது. அது எங்கெல்லாம் பாயுதோ, அந்த நிலம் எங்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்குலாம் உரிமை உண்டு. அப்படி பார்த்தால் அதிகப்படியாக காவிரி பாயுது தமிழ்நாட்டில். அப்போ தமிழர்களுக்கு அதிகமான உரிமை இருக்குன்ற அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தண்ணி போடுமோ அவ்வளவு தண்ணியை கொடுங்கன்னு தான் அந்த காவிரி நதிநீர் ஆணையம் சொல்லுது. தமிழர்கள் மட்டுமே அதில் கிடையாது, அதில் வந்து கன்னடர்கள் இருப்பாங்க, கேரளாவை சார்ந்தவங்க இருப்பாங்க, கர்நாடகாவில் உள்ளவங்க இருப்பாங்க, ஆந்திரா, புதுச்சேரி எல்லாருமே இருப்பாங்க. அந்த காவிரி எங்கெல்லாம் பாயுதோ எல்லாருமே இருப்பாங்க. இப்படி இத்தனை பேரும் இருந்த பின்னாடியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாமே ஒரு முடிவுகள் தான். இந்த மாதிரி கொடுங்க, இவ்வளோ தண்ணி இருந்தால் இவ்வளோ தண்ணியை கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபார்முலா அதில் இருக்குது. அப்படிப்பட்ட தண்ணியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் இத்தனை வருஷமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கே நம்ம வந்து நம்மளோடைய தண்ணியை வாங்குறதுக்கு நம்ம சண்டை போட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது. இதில் இன்னொரு கூத்து பாருங்க. சிவராஜ்குமார் அவர்கள் வந்து கமல்ஹாசன் அவர்களை ஆரம்பத்தில் ஆதரிச்சார். எப்படி அப்படின்னா, கமல்ஹாசன் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அங்கே இருக்க அமைப்புகள்லாம் சொல்லும்போது கமல்லாம் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து கமல் தப்பா பேசல அப்படிங்கிற டோன்ல அவர் வந்து பேசினாரு. அப்புறம் திருப்பி வந்து அங்க இன்னொரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நான் போய் எப்படி ஒரு மன்னிப்பு கேட்க சொல்ல முடியும், நான் வந்து என்னோட தாய்மொழிக்காக என்னோட உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அது என்ன அர்த்தம்? இப்போ கமல்ஹாசன் வந்து உங்கள் மொழிக்கு எதிராக ஏதோ பேசிட்டாரு, ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்க சொல்ல முடியாது, வேற ஒருத்தர் வச்சு நீங்கள் மன்னிப்பு கேட்க வச்சுக்கன்னு சொல்லி சொல்ல வரீங்களா? When these kind of things happen, what it feels to you? Do you think Kamal must apologize? See, it's what I should not tell that. He's a senior actor, and I am the biggest fan of him. And what is supposed to be told or not, that is his wish, and what they want to get from him, that is the media wish. Okay, and media should be there. But I am saying, it's for me the Kannada is. நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து லேசாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே போக தான் பார்க்குறீங்களே தவிர ஒரு முடிவாக சொல்லணும்ல. ஆமாம், கமல் பேசுனது சரி, இல்லை கமல் பேசுனது தப்புன்னு சொல்லி பேசணும்ல. அந்த மாதிரி கட் அண்ட் ரைட்டாக பேசுறதுக்கு இங்கே யாருங்க இருக்கா? இப்போ ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் இதுக்கு தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு இருக்காரு, சீமான் மட்டும்தான், வேற யாருமே பேசுறது இல்லை. இதில் நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, தமிழ் தேசியமும் திராவிடமும் கண்கள் அப்படின்னு பேசுகிற விஜய் அவர்களினுடைய நிலைப்பாடு என்ன? இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, இது 2 விஷயம் இருக்குது. அரசியல் ரீதியாகவும் நீங்கள் இதில் கருத்து பதிவு பண்ணணும். ஏன்னா நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, கட்சியினுடைய தலைவர். சினிமா துறையில் உங்களுக்கு ஒரு முக்கியமான கருத்து பதிவு பண்ண வேண்டிய இடம். ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் உங்களுடைய முன்னோடி, சினிமா துறையில் நீங்கள் ஒரு முன்னணி நட்சத்திரம். அங்கே இருக்கக்கூடிய மெகா ஸ்டார்ஸ்லாம் என்னென்ன கருத்து சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்லணுங்கிறத நீங்கள் முதல்ல கவனிக்கணும். அப்போ அதை பற்றி நீங்கள் கருத்து பதிவு பண்ணுங்களேன்னா பண்ண மாட்டேறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி படம் ஜனநாயகன் வந்து அங்கே ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக நீங்கள் பேச மாட்டீங்கன்னா சத்தியமாக எனக்கு புரியல. இது விஜய் அவர்கள் கண்டிப்பாக பேசணும். நீங்கள் வந்து என்ன தோணுதோ பேசுங்க, எது சரியோ பேசுங்க. கன்னட மொழியை வந்து நீங்கள் குறைச்செல்லாம் பேச சொல்லல, அவங்கள மாதிரி வன்மத்தெல்லாம் கக்க சொல்லலை. நியாயத்தையாவது பேசணும்ல. விஜய் அவர்கள் பேசணும், இங்கே இருக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசணும். யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. அங்கே ஒரு பக்கம் வந்து நாங்கள் வந்து கலவரம் பண்ணுன்ற அளவில் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கவங்க நீங்கள் டிப்ளமேட்டிக்காவது பேசுங்களேன். நீங்கள் வந்து நாங்கள் ஒன்றும் திருப்பி அடிப்போம்லாம் பேச வேணாம்ப்பா. அப்போல்லாம் நம்ம ஒன்றும் சண்டைக்கு சண்டை நம்ம போக வேண்டாம். அட்லீஸ்ட் வந்து வரலாற்று பூர்வமாக கமல் அவர்கள் பேசுனது சரிதான், ஆதாரப்பூர்வமாவது அது ஒரு அறிக்கையாக விடுங்களேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லட்டுமே. இப்போ இரும்பினுடைய அந்த ஒரு அயன் ஏஜென்ட் இருக்கு இல்லையா, இந்த இரும்பு காலம் வந்து தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கியதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டாலின் அவர்களே அங்கீகரிக்கிறாரு. அந்த முடிவுகள்லாம் வெளியிடுறாங்க. சரி, அப்படி இருக்கும்போது அப்போ அந்த காலத்துல தமிழ் இருக்கு அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு வரலாறு கொண்ட ஒரு இனமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான தரவுகள்லாம் எடுத்து வச்சு தான் அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லுங்களேன். நம்ம வந்து வன்முறையை வளர்க்கவே வேண்டாம். வரலாற்று பூர்வமாச்சும் பேசுறதுக்கு அரசாங்கத்தின் சார்பில் ஒருத்தர் அதை பேசுங்களேன். முதலமைச்சர் ஒரு அறிக்கை விட்டார் அப்படின்னா அரசு துறை சார்பான வரலாற்று ஆய்வாளர்கள் ஒரு பேட்டிகள் கொடுங்களேன். இந்த சமயத்தில் அது தேவையான ஒன்றா இருக்குல்ல. நீங்கள் சைலண்ட் மோடில் போனீங்கன்னா நாங்கள் என்னங்க நினைக்கிறது? அப்போ எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா,
எங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்து வருது. இதை நம்ம பொது வழியில் நம்ம கேள்வியாகவே முன்வைப்போம். இதில் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதாங்க இருக்கிறதே ஆகச்சிறந்த கொடுமையாக இருக்குது. எப்படின்னு பாருங்கள், இப்போ கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்டார், அந்த 300 கோடி ரூபாய் அந்த படமா, அதனால் நீங்கள் இவ்வளோ பெரிய படத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போயிருமே, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது நீங்கள் பார்த்தீங்களா? மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு கேட்டால் படம் ஓடிடும், மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்றாங்க. அப்போ கமல் சொன்ன கருத்து அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டாவது. அதாவது இப்போ உங்களோட மன்னிப்பு கேட்கணும், இப்போ நாங்கள் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு அது தப்புன்றத மன்னிப்பு கேட்ப நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணுங்களேன். இல்லைங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, கன்னடா வந்து உங்களுடைய மொழியை விட மூத்த தொன்மையான வரலாறு கொண்ட ஒரு மொழிங்க நிரூபிச்சுட்டு போங்க, அவர் ஆட்டோமேட்டிக்காக மன்னிப்பு கேட்டு போயிட போகிறாரு, அதை நீங்கள் பண்ணுங்களேன் பார்ப்போம். அப்போ அதை வந்து நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் போகிறதே இல்லை. ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் இன்னொரு கூட்டத்தை நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஏன் வந்து நம்ம தமிழை தாய்மொழியாக சொல்ல வேண்டும், பிற மொழிகளுக்கு தமிழ் ஒரு சகோதர மொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டாமா? இது ஒரு குரூப் உருட்டிட்டு இருக்குங்க இங்கேருந்து. நீங்கள் தமிழை வந்து தாய்மொழின்னு சொன்னது தப்பு. கன்னடாவுக்கு தமிழ் தாய்மொழி இல்லை, தமிழ் ஒரு சகோதர மொழி. சகோதரி, கன்னடாவுக்கு வந்து அக்கா அப்படி வச்சுக்கலாம், தங்கச்சின்னு வச்சுக்கோங்க, ஏன் நீங்கள் அம்மான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி. இப்போ நமக்கு என்ன ஒரு இதில் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, சரிப்பா தமிழ் வந்து அக்கா, கன்னடம் தங்கச்சி, மலையாளம் வந்து சின்ன தங்கச்சின்னு வச்சுப்போமே, அம்மா யார்? அம்மா யாருப்பா? இவங்களுக்கெல்லாம் ஒரு அம்மான்னு ஒருத்தங்க இருக்கும்லப்பா, அம்மா யார்? இந்த மொழிகள்லாம் ஒரே வேர்ச்சொற்கள் கொண்டு இருக்குப்பா. இங்கே நீர், அங்கேயும் நீருன்னு இருக்கு. அண்ணா அண்ணா ஒரே வார்த்தைகள். கன்னடாக்கு தமிழுக்கும் பல வார்த்தைகள் இருக்குது. மலையாளத்தை எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளம்னு சொல்கிறோம், தமிழ் அது தமிழ் சொல்லு ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? அப்போ இதுக்கெல்லாம் தாய்மொழி எங்கப்பா? இந்த வார்த்தைகள்லாம், இந்த சொற்கள் எங்கிருந்து இப்போ வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. தாய்மொழியே இல்லாமல் தங்கச்சி அக்கெல்லாம் உருவாயிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லை. இந்த மாதிரியான விவாதத்தை கிளப்பி வருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திராவிடியன் பீப்புள், இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசியல் பேசக்கூடிய நபர்கள். அவர்களுக்கு வந்து தமிழுக்கு ஒரு பெருமை வந்துட்டா அப்படியே லைட்டாக அப்படியே டவுன் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, இல்லை தமிழ்லாம் ஒன்று தான், கன்னடமும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திராவிட கருத்தியல் பேசக்கூடிய நபர்கள் வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசணும். ஆமாம், தமிழ் வந்து மூத்த மொழி அப்படின்னா ஆமாம், இல்லை கன்னடம் தான் மூத்த மொழி, ஆமாம், நம்ம அதை ஒத்துக்கிட்டு போதானே செய்கிறோம். நமக்கு என்ன வன்மம் இருக்குது? நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்நாடக மக்கள்லாம் எல்லா பெருமையும் உங்களுக்கு வேணுமா, எல்லாமே நீங்கள் தானா, டைனோசர் காலத்துலேருந்து பேசுகிற மொழி நீங்கள் தானாங்கிற மாதிரி சில கருத்துக்கள்லாம் கேட்குறாங்க. அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடிஞ்சு. எல்லாமே தமிழ்னா அப்புறம் எப்படி பாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறோம், உண்மையாக எடுத்துக்கணும். இப்போது இந்தியாவிலே வந்து அதிகம் படித்த மாநிலம், அதாவது லிட்ரஸி ரேட் அதிகம் படித்தன்ற பொருள் கரெக்டாக வராது, அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலம் மாதிரி சொல்லும்பொழுது கேரளா வந்து சொல்லுவாங்க. இதை நம்ம ஒத்துக்கிறோமா இல்லையா? ஆமாம், கேரளான்னு சொல்கிறோமா இல்லையா? இல்லை, நாங்கள் தான் வந்து அதிக மருத்துவர்களை இங்கேருந்து நாங்கள் வெளிநாடுகள் அனுப்பி வைக்கிறோம், இங்கே தான் வந்து அதிகமான இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குன்னு நம்ம ஆர்கியூ பண்ணுறோமா? ஒரு டேட்டா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அது எதன் அடிப்படையில் எடுத்தாங்க அப்படிங்கிறது விவாத பொருளுக்குரியது. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு உண்மையை ஒரு நிறுவனம் வெளியிடுறாங்க ஆராய்ச்சி பண்ணி அப்படிங்கும்போது நம்ம ஆமான்னு ஏற்றுக்கிட்டு போகிறோம்ல. அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் உண்மைன்னு எடுத்துப்பீங்களா, இல்லை நடந்த விஷயத்தை உண்மைன்னு எடுத்துப்பீங்களா? அதில் மாற்றுக்கிறதே இல்லைங்க. இதில் எந்த விதமான வன்மமே இல்லையே. ஆமானா ஆமான்ட்டு போயிட்டே இருக்கலாமே. இப்போ அவர்களுக்கு வந்து என்ன சிக்கல்னு தெரியுதுங்களா? தமிழ் வந்து அவர்களுக்கு தாய்மொழியாக இருக்கக்கூடாது, அதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. கன்னடம் அப்படிங்கிற மொழிக்கான பெருமைகள் குறித்து அவர்கள் பேசுவதற்கோ, இல்லை கன்னட மொழியினுடைய சிறப்புகள் குறித்து அவர்கள் பேசுவதற்கோ வரல. தமிழ் எங்களுக்கு தாய்மொழியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வன்மம் தான் இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தை நான் வந்து பதிவு பண்ணிடுறேன். எனக்கு ஏதோ தெரிந்த அளவில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது வரலாற்று ஆய்வாளர்கள் நாம கிடையாது, மொழி அறிஞர்கள் நாம கிடையாது. இருந்தாலும் கர்நாடக மொழி வந்து எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லி நம்ம இணையதளத்தை தேடி பார்க்கும்போது நமக்கு தெரிகிற விஷயங்கிறது 2000 ஆண்டுகள்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொல்காப்பியம் மாதிரியான இலக்கியங்கள் நம்மக்கிட்ட இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குல்ல. அப்போ 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து தொல்காப்பியம் மாதிரியான இலக்கியம், அது வந்து ஒரு இலக்கண இலக்கியமாக அது வந்துருச்சு அப்படின்னா, அப்புறம் அதற்கு முன்னாடியே இங்கே ஒரு சமூகமே வாழ்ந்துருக்கலையே தமிழ் பேசி. ஒருத்தன் எப்போங்க வந்து ஒரு நூல் எழுதுவான், அதில் ஒரு பெரும் புலமை பெற்று அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்காக எழுதுவாங்க. அப்போ அதற்கு முன்னாடியே பல தலைமுறைகள் வாழ்ந்து முடிச்சிட்டாங்களே. அப்போ அந்த தொன்மையெல்லாம் நம்ம தேடி போனோம் அப்படின்னா எங்கேயோ போகுமே. நம்ம வந்து கம்பேரே பண்ணல. பாருப்பா தமிழ் இப்படி, கன்னடா இப்படிலாம் நம்ம சொல்லவே இல்லை. தமிழினுடைய பெருமையை பற்றி மட்டும்தான் நாம் அதிகமாக பேசணும்னு நினைப்போமே தவிர பிற மொழியை தாழ்த்தி பேசணுங்கிற அந்த ஒரு தேவை இருந்ததே கிடையாது. அதை ஒரு அரசியலாக பண்ணதும் கிடையாது. ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று உண்மையை எடுத்து பேசுறது கூட இங்கே ஆள் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு வந்து கவலையாக இருக்குது. இப்போ கீழடியிலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தொன்மையான நாகரிகங்கள்லாம் தமிழர்கள்ட்ட வந்து இருந்திருக்கு. அவர்கள் ரொம்ப பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இது மாதிரி நாகரிகமாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அதிலே தமிழ் தேசியவாதிகள் சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா, கீழடியில் முழுமையாக ஆய்வை வந்து அவர்கள் முடிக்கலை, ரொம்ப வந்து குறைவான
இடங்கள்ல மட்டுமே ஆய்வு பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஆழமா வந்து அவர்கள் தோன்றல அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்கு. அப்படி இருந்த போதும் கிடைத்த ஆதாரங்கள் அப்படிங்கிறதே நம்ம கிட்டத்தட்ட பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தொல்குடி சமூகம் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்பதான் சொல்றேன், இதெல்லாம் வந்து வரலாற்று அறிஞர்கள், இப்போ மன்னர் மாதிரி ஆளுங்க உட்காந்து இதெல்லாம் பேசணும். அவர்கள் சொன்னாங்க அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும், கன்னடக்காரங்களுக்கு முதல்ல ஒரு புரிதல் ஏற்படும்ன்றதை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்படி தரவுகளின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில் பேசணுமே தவிர ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு இது மாதிரி நாங்கள் படங்களை வந்து வெளியிட மாட்டோம்னு சொல்றதுங்கிறது அது ஒரு காட்டு மிராண்டி கூட்டமாக தான் உங்களை காட்டுமே தவிர உங்களை ஒரு கெத்தாவோ இல்லை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியே காட்டாது. இப்போது இந்த கன்னட அமைப்புகள் வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க இல்லையா, இதன் மூலமாக நமக்கு யார் மேலே வெறுப்பு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னட மக்கள் மேலே கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய கர்நாடக மக்கள் மேலேயோ இல்லை கர்நாடகாவிலே வாழக்கூடிய கர்நாடக மக்கள் மேலேயோ நமக்கு வெறுப்பு வராது. இந்த அரசியல்வாதிகள் மேலே தான் வெறுப்பு வருது. கூடவே இன்னொரு கூட்டத்து மேலே வெறுப்பு வருது. தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இந்த கருத்துக்களை காது கொடுத்து கேட்காம அமைதியாக கடந்து போகக்கூடிய, பேச வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மேலே ஒரு கோவம் வருது. குறிப்பாக நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேலே கோவம் வருது. சீதாராமையா ஒரு கருத்து சொன்னார்னா அதுக்கு பதில் கருத்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஓகே பரவாயில்ல நம்ம ஆளும் பேசுறாரு அப்படிங்கிற தமிழர்களினுடைய பிரதிநிதியாக உங்களை அடையாளம் கண்டிருப்போம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மிச்சர் சாப்பிட்டு சைலண்ட் மோடில் இருக்கீங்க. அதனால் வந்து அவங்க இன்னும் ஏறி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீதிபதி முதற்கொண்டு இந்த தீர்ப்பில் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாரு. தவறே செய்யாம தப்பா எதுவுமே பேசாம கமல்ஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா அதற்கு காரணம் அவரை பாதுகாத்து கொள்ள தவறிய இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை.